ராசிநாதன் ராசியில இருந்தா நீங்க நினைச்ச எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கும். நீங்க என்னென்னலாம் முயற்சி செய்றீங்களோ, இல்லை என்னெல்லாம் நீங்க வந்து நடக்கும்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்துல ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ எல்லாமே நடக்கும். நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க பிள்ளைங்க. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். ஏன்னா ராசியில புதன், ராசிநாதனும் புதன், ராசியிலேயே புதன், கல்வி கிரகம் புதன். அதனால நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கும். 10வதுக்கு இந்த மாதம் குருவும் சரி சூரியனும் சரி ராசியிலே இருக்கிறாங்க. கல்வி கிரகம் சொல்லக்கூடிய புதன் இருக்கிறாரு, தனகாரன் குரு இருக்கிறாரு, சூரியன் தலைமை பொறுப்புக்குள்ள கிரகம் சூரியன் இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான 3 கிரகங்கள் ராசியிலே இருக்கிறதுனால படிப்பு முதல்ல நல்லா இருக்கும், நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எந்த வேலை பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். உங்க வேலையில பாராட்டுவாங்க, நல்லா ஜாப் பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க. தொழில் செஞ்சீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்களை வந்து பாராட்டுவாங்க. ஏன்னா உங்க ஜாப் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டா இருக்கும் இந்த தடவை, இந்த மாசம். ஏன்னா ராசியில சூரியன் புதன் குரு 3 கிரக சேர்க்கை நல்ல சேர்க்கை தான் இருக்கலாம். ஸோ அதனால நல்லா இருக்க போறீங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. ராசியிலே குரு இருக்கிறனால, ராசியிலே புதன் இருக்கிறனால, சூரியன் இருக்கிறனால நல்ல வருமானம் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஏன்னா தனகாரன் ராசியில இருக்கிறாரு, ராசிநாதன் ராசியில இருக்கும் போது நல்ல வருமானம் கிடைக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சூரியன் தான் அரசு கிரகம், அவரே ராசியில இருக்கு. 10வது குரு வந்து அதை சுபத்துவப்படுத்துறாரு. புதனும் ராசிநாதன் இருக்கனால நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப்ல ப்ரொமோஷன் இல்லாம இருக்கு அப்படின்னா இப்ப கிடைச்சிடும். ஏன்னா 3ஆம் அதிபதி மாற்றத்தை குறிக்கிறவர் 3ஆம் அதிபதி அவரு ராசியில இருக்கிறதுனால கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைச்சிடும். சரி, வேற என்னதான் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை, 3ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கலாம், 3ஆம் இடத்துல கேதும் இருக்கலாம். இந்த 2 பேரும் சேர்ந்தே வேற 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா தைரியமா எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. உங்களுக்கு ஒரு முரட்டுத்தனமான தைரியம் கிடைக்கும். இல்ல புதுசா ஒரு முயற்சி எடுப்பீங்க. புதுசா கடை ஓபன் பண்றது, புதுசா ஒரு பிசினஸ் பண்றது, புதுசா ஒரு கல்வி கற்கிறது, புதுசா ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஓபன் பண்றது, புதுசா ஒரு கிரியேட் பண்றது, ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்க புதுசா ஒரு டிசைன் கிரியேட் பண்றது, ஏதோ ஒரு புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி. அப்ப 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும் போது நீங்க தைரியமா எடுக்கிற எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்.